ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி நீயே அறியாத சில விஷயங்களை உன்னிடத்தில் இந்த அம்மா ஸ்தானத்தில் இருந்து உனக்கு கூற வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ என்னிடத்தில் வந்து எங்கள் இருவருக்குள்ளும் பிரச்சனையாக இருக்கின்றது அம்மா, எங்களை சேர்த்து வையுங்கள் தாயே, எங்களுக்குள் மன ஒற்றுமை இல்லை, அதனால் குடும்பத்திலும் அமைதி இல்லை, அவர்கள் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்றெல்லாம் நீ அழுது புலம்புகின்றாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, நான் இப்பொழுது உன்னுடைய தாயாக இருந்து உனக்கு சில உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக கூறத்தான் போகின்றேன். இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ அறிவுள்ள குழந்தையாக இருக்கின்றாய் அல்லவா? அதனால்தான் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. என் செல்ல குழந்தையே, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் அவர்களுக்கு எது சரியில்லாமல் போனாலும் மனைவியோ தான் புகுந்த வீடோ சரியாக இருந்துவிட்டால் போதும், அவர்களினுடைய வாழ்க்கையானது சொர்க்கமாக மாறிவிடும். என் குழந்தையே, யார் ஒருவருக்கு வாழ்க்கை துணை என்ற ஒன்று இல்லாமல் போய்விட்டால் நிச்சயமாக இறுதி காலத்தில் ஆறுதலுக்கு கூட யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள். இதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 1000 சொந்தங்கள் உன்னை சுற்றி சுற்றி இருந்தாலும் உன்னுடைய கணவனோ அல்லது உன்னுடைய மனைவியோதான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பார்கள். அவர்கள் இல்லாவிட்டால் என்றுமே நீ அனாதையாகத்தான் இருக்க போகின்றாய். இதை நீ வாழும் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் இத்தனை நாளும் நீ புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, சில சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் உண்மைகள் கசப்பாக இருந்தாலும் இதை நீங்கள் உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ இதையெல்லாம் தாமதமாக உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக அந்த நேரம் இந்த உறவானது உன்னோடு இல்லாமல் போவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. ஏனென்றால் காலம் இன்று இருப்பவர்களை நாளை பார்க்க முடியவில்லை என்பதை தான் உனக்கு எப்பொழுதும் உணர்த்துகின்றது. அதைத்தான் உன் அம்மாவும் உன்னிடத்தில் நான் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையே, உன்னுடைய துணையானவரை நீ சில சமயங்களில் மனம் வருந்தும்படியாக பேசிவிட்டாலும், அவர் உன்னிடத்தில் மனம் வருந்தும்படி பேசிவிட்டாலும் உங்களுக்குள்ளே அந்த ஈர்ப்பானது இருந்து கொண்டுதான் இருந்தது. இதுவெல்லாம் இந்த அம்மாவிற்கு நிச்சயமாக நன்றாக தெரியும். உங்களில் ஒருவர் நிச்சயமாக ஒவ்வொரு சமயங்களிலும் விட்டு கொடுத்துதான் சென்றீர்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் இருவரும் ஒருவரின் மேல் ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பானது எந்த குறையில் இல்லாமல் தான் இருக்கின்றது. ஆனாலும் சில கோபதாபங்களில் அவசரப்பட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்கின்றீர்கள். இந்த பிடிவாதம் மட்டும் வந்துவிட்டால் ஒரு சில சமயங்களில் இருவருமே புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாமல் போய்விடுகின்றீர்கள். என் அன்பு குழந்தையே, இன்று உங்கள் இருவருக்குமான இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் மூன்றாவது ஒரு நபராக இருந்தாலும் என் செல்ல குழந்தையே, உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் ஆற அமர்ந்து உங்களுக்குள்ளே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். உன் துணையானது உன்னிடத்தில் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாசத்தில் உன்னிடத்தில் குறை வைக்கவில்லை. பலமுறை இது போல நடந்த பிறகும் சில சமயங்களில் எல்லாம் அதை அவர்களின் மனது ஏற்க மறுக்கின்றது. நீயோ அவரை உன் உயிருக்கும் மேலாகவே நினைத்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனாலும் என் அன்பு பிள்ளையே, ஒரு பிரச்சனையை எப்படி சுமூகமாக முடிக்க வேண்டும் என்பது மட்டும் உனக்கு இன்னும் நன்றாக தெரிவதில்லை. அம்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாது. அது என்ன
தெரியுமா? உனக்காக தன்னுடைய தாய் தந்தையர்களை எல்லாம் விட்டுவிட்டு நீயே உலகம் என்று உன்னை தேடி வந்தவர்களை எல்லாம் ஒரு நாளும் நீ உதாசீனப்படுத்தி பேசிவிடக் கூடாது. உன்னுடைய தன்மானத்திற்காக செய்கின்றேன் என்று நீ எந்த ஒரு தவறையும் செய்துவிடக் கூடாது. அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே பிரிந்து உன்னோடு வந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட அங்கே யாருமே இருக்க மாட்டார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீ அப்பாவாகவும் அம்மாவாகவும் நீ மட்டுமே இருந்து அவர்களை வாழ்க்கையில் வளம் நடத்த வேண்டும். தவறே ஏதாவது செய்திருந்தால் கூட அதை திருத்தி நல்வழிப்படுத்த முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதை விடுத்து பிரிந்து செல்வதோ பிரிய வேண்டும் என்று நீ கோபப்பட்டு கத்துவதோ உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல. என் தங்கமே, நீ நினைக்கலாம், நாம் சம்பாதிக்கின்றோம், நான் தானே இந்த வீட்டில் சம்பாதித்து அனைவரையும் காப்பாற்றுகின்றேன், நான் தானே நல்லது கெட்டது எல்லாவற்றையும் பார்த்து கொள்கின்றேன் என்று கூட நீ சொல்லலாம். நீ ஆண் என்பதால் சம்பாதித்து காப்பாற்றுவது தானே உன் கடமையாக இருக்கின்றது. அவள் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் குழந்தைகளையும் பார்ப்பதிலேயே அவர்களினுடைய முழு நாளும் அங்கே கடந்து போகின்றது. என் குழந்தையே, சில சமயங்களில் நீ உன்னுடைய துணையிடத்திலே அதட்டலாக பேசினாலும் கூட, கோபமாக கத்தினாலும் கூட அவர்கள் உன்னுடைய பேச்சில் பயந்து விடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய பேச்சினை கேட்டு எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை ஆரம்பத்திலேயே அவர்கள் வைத்து கொண்டுதான் இருந்தார்கள். இப்போது வரை அதை பின்பற்றியே நடந்தும் வருகின்றார்கள். என் செல்ல குழந்தையே, கணவனுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசிவிட்டால் அங்கே குடும்பத்தில் பிரச்சனைகள் எழுந்துவிடும் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றது. பொதுவாக இங்கு இருக்கக்கூடிய குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகமாக வருவது எல்லாம் கணவனினுடைய பேச்சுக்கு மனைவி எதிராக பேசி கொண்டிருப்பதாலேயோ அல்லது மனைவியுடைய பேச்சுக்கு கணவன் எதிர்மறையாக பேசி கொண்டிருப்பதனாலேயோ மூன்றாவது ஒரு நபரை தேவையில்லாமல் உன்னுடைய குடும்ப விஷயங்களுக்கு ஆலோசனை வழங்க நீ அழைக்கின்றாய் என்றால் அங்கே உன்னிடத்தில் பிரச்சனைகள் புதிதாக ஆரம்பிக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அம்மா சொல்வது பிள்ளைகளின் வாழ்க்கையில் எதிர்மறையாக கூட நடக்கலாம். அவர்களுக்கெல்லாம் இந்த வாக்கு பொருந்தாது. என் செல்லமே, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கும் அன்பானது இருவரும் கட்டிப்பிடிப்பதனாலோ முத்தமிடுவதனாலோ இல்லை. அதற்கும் மேலாக உன்னோடு வாழ்பவர் உன்னுடைய உணர்வுகளையும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற வழிகளையும் புரிந்து கொள்வதில்தான் இருக்கின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் நல்ல அன்போடு புரிந்து நடந்து கொள்வதில் தான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒவ்வொருவரும் அவர்களினுடைய குழந்தைகளுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இதையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் எல்லோரும் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இது போன்றெல்லாம் நடப்பதற்கு நாமவே எல்லாவற்றையும் தவறுகளாக செய்துவிடக் கூடாது அல்லவா? உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் எப்பொழுதும் நீ அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நீ பெண்ணாக இருந்தால் உன்னுடைய மாமியாரையும் மாமனாரையும் பெற்றோர் போல பார்த்து கொள்ள வேண்டும். அதுவே நீ ஆணாக இருந்தால் உன்னுடைய மனைவியின் பெற்றோரையும் உன்னுடைய தாய் தந்தையை போலதான் பார்த்து கொள்ள வேண்டும். என் தங்கப்பிள்ளையே, இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதையெல்லாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு பலம் என்ன தெரியுமா? அவனுடைய மனைவிதான். எப்பொழுதும் சில பெண்களை தவிர எல்லா பெண்களும் தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய அதிகாரத்தையோ தன் கணவனிடத்தில் வெளிப்படுத்துவது இல்லை. ஒருவருக்கொருவர் அதீத அன்பு வைத்து விட்டுதான் அங்கே இதையெல்லாம் வெளிப்படுத்த
ஏற்படுத்த தெரியாமல் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு எல்லாம் சண்டையிட்டு உங்களையும் வைத்து கொண்டு உங்கள் குழந்தைகளையும் கண்கலங்க வைத்து விடுகின்றீர்கள். என் தங்கமே, நீ என் குழந்தை அல்லவா? நீ ஆணாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய மனைவியிடத்தில் அன்பாக பேச வேண்டும். வெளியில் உனக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தது தன்னுடைய வீட்டையும் நீ கவனிக்க வேண்டும் அல்லவா? இந்த குடும்பத்திற்காகத்தானே நீ இத்தனையும் செய்து வருகின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய துணையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல செயல்களையும் கூறுவதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஆபத்தை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒரு தீய சக்தியிடமிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், அம்மா நம்மை பயமுறுத்துகிறாளோ என்று. நம் வாழ்க்கையில் நாம் எந்த தவறையுமே செய்யவில்லையே. நம்மை சுற்றி வந்து நமக்கு கெடுதல் செய்ய நினைப்பது யார் என்று நீ நினைக்கலாம். நாம் எதற்கு தேவையில்லாமல் இதை கேட்டு நம்மை பயமுறுத்தி நாமே பயமுறுத்தி கொள்ள வேண்டும் என்று கூட நீ நினைக்கலாம். என் பிள்ளையே, உண்மையான விஷயங்களை வாழ்க்கையில் இது எல்லோருக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை. என் பிள்ளையே, வாழ்க்கையில் தனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எதனால் வருகிறது என்று யாருமே இங்கு சிந்திப்பதில்லை. ஏதோ ஒரு கஷ்டங்கள் வருகின்றது, எல்லாவற்றையும் சமாளித்து சென்று கொண்டிருக்க வேண்டியதுதான் என்று நீயும் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்கின்றாய். ஆனால் இவை எல்லாமே வேண்டும் என்றேதான் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையில் இவர்கள் கெடுதல் நினைக்கிறார்கள் என்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை, விஷம்தானே உன் வாழ்க்கையில் நடந்திருப்பது. எல்லாவற்றிற்கும் அதன் மீது இருக்கின்ற அக்கறை என்பது சற்று அதிகமாக இருக்க வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, உனக்கு இந்த தாயானவள் என்றுமே உறுதுணையாக இருப்பாள் என்பதை நீ ஒரு சந்தேகமும் பட வேண்டாம். அம்மா உன்னை காத்திடுவேன் என்பதிலும் உனக்கு ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஆனால் இந்த தாயானவள் உனக்கு சொல்கின்ற விஷயத்தை நீ கவனிக்க வேண்டும். நான் ஒரு விஷயத்தை சொல்லியும் அதை இப்படிதான் இருக்கின்றது என்று தெரிந்தும் கூட அதை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை நடத்தி வாழ்ந்துவிட வேண்டும். என் பிள்ளையே, மாற்றங்கள் என்பது வாழ்க்கையில் அத்தனை சுலபமான விஷயம் கிடையாது. அதை அடைவதற்கு சற்று உழைப்பும் சில முன்னேற்றங்களும் மனதிற்குள் தைரியமும் நம்பிக்கையும் சில தியாகங்களும் இருக்க வேண்டும். என் பிள்ளை, நீயும் அப்படித்தான். இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முயற்சி செய்கின்றாய். ஆனால் அதற்கு சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டு செய்கின்ற விஷயங்கள்தான் உனக்கு இத்தனை தடங்கல்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அம்மா ஆபத்து என்று சொல்லும் போதே உனக்கு புரிந்து கொள்ள வேண்டாமா? யாரோ ஒருவரால் உனக்கு தீங்கு வரப்போகின்றது என்று அதை வெகு தொலைவில் இருக்கின்றன. ஏதோ ஒரு மனிதர்களால் கிடையாது. என் பிள்ளையே, அப்படியெல்லாம் இருந்தால்தான் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை பற்றி தெரியாது என்றுதான் அர்த்தம். உன்னுடைய உண்மையான மனநிலை என்ன என்று, நீ யாருக்கு எப்படி உதவி செய்வாய் என்று, யாரிடம் எப்படி பேசுவாய் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு தெரியாது என்றுதானே அர்த்தமாகும். ஆனால் என் குழந்தை, அருகில் இருப்பவர்கள்தான் உன்னுடைய கூட நலன்களையும் தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் அத்தனை உதவிகளையும் பெற்றுக்கொண்டு உனக்கு
துரோகங்களை செய்பவர்கள் உனக்கு எதிராகவே திரும்பி நிற்பார்கள். இவர்களுக்கு முன்னால் கிடைத்திருக்கின்ற பலன்கள் ஏராளம். இவர்கள் உன்னால் நிறைய நன்மைகளை அனுபவித்திருக்கின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் மறந்துவிட்டார்கள். உனக்கு கஷ்டங்கள் கொடுக்க வேண்டும் என்றவுடன் அவர்கள் அத்தனையையும் மறந்துவிட்டு உனக்கு கெடுதலை நினைப்பதற்கு துணிந்து நிற்கின்றார்கள். என் பிள்ளையே, மிகவும் அருகில் இருக்கின்ற இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. என் பிள்ளையே, இவர்கள் இப்படித்தான் என்று தெரிந்துவிட்டது என்றால் முதலில் நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம், ஒரு நாளும் இனி அவர்களிடம் நீ நெருங்கக்கூடாது. இனி அவர்களுக்கு எந்த ஒரு உதவி தேவை என்றாலும் உன்னிடத்தில் வந்து நிற்கும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக இதற்கு முன் நடந்த விஷயங்களையெல்லாம் அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா என்ன இப்படி சொல்லுகின்றாள்? நமக்கு கெடுதலை நினைத்தாலும் அவர்களுக்கு நல்லதைத்தானே செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற நம் தாயானவள் இன்று அவளே வந்து அவர்களுக்கு மீண்டும் நீ உதவிகளை செய்யக்கூடாது என்று சொல்கிறாளே என்று நினைக்கலாம். என் தங்கமே, ஒவ்வொருவர் செய்கின்ற விஷயங்களை பொறுத்துதான் அவர்களை மன்னிப்பு என்ற ஒன்று ஒரு நாளும் கிடையாது. அவர்களுக்கு நீ மன்னிப்பினை ஒருபொழுதும் கொடுக்கவும் கூடாது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ மனிதர்களை விதவிதமாக காண்பித்து விட்டது. இவர்கள் இப்படியும் கூட ஒரு முகத்தை நமக்கு காண்பிப்பார்களா என்பது போன்ற ஒரு எண்ணத்தை நீ பார்த்து விட்டாய். அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள், நடந்து கொள்கின்ற விதங்கள் என்று எல்லாமே உனக்கு பலவிதமான சூழ்நிலைகளையுமே கொடுத்து விட்டது. என் பிள்ளை, இத்தனையையும் கண்ட பிறகு மீண்டும் ஒருவரை நம்புவது என்பது நம் வாழ்க்கையில் சாத்தியமற்றதுதான். என் பிள்ளை, அதையும் தாண்டி நீ ஒருவரை நம்புகிறாய் என்றால் அதுதான் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற கடைசி பாடம் என்று நீ புரிந்து கொள். என் தங்கமே, ஆபத்தினை கொடுப்பவர்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் திடீரென்று எங்கிருந்தோ முளைப்பது கிடையாது. பல நாட்களாகவே அவர்கள் சேர்த்து வைக்கின்ற வஞ்சகத்தின் வளர்ந்துதான் அது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருந்து கொண்டு நீ செய்கின்ற காரியங்களை எல்லாம் மனதிற்குள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக சேர்த்து வைத்து கொண்டு எப்பொழுதும் உனக்கு ஆன நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையானது எல்லோருக்கும் கொடுப்பது போல உனக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கவில்லை. உனக்கு சற்று வித்தியாசமானதாக எதிரிகளையும் துரோகிகளையும் மிகவும் அருகிலேயே கொடுத்திருக்கின்றது. மிகவும் வேண்டியவர்கள் உனக்கு துரோகிகளாக மாற்றியிருக்கின்றது. யாரெல்லாம் நட்புறவோடு உறவாடினார்களோ அவர்கள்தான் இன்று உனக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறிவிட்டார்கள். இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையும் கூட அல்லவா? என் பிள்ளையே, நீ இல்லை என்று மறுத்தாலும் அது இல்லை என்று ஆகிவிடாது. அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இவர்கள் சார்ந்துதான் இருந்திருக்கின்றது. இனிமேலும் இதிலிருந்து நீ வெளிவர வேண்டும் என்று நினைத்தால் என் பிள்ளை, ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா விதமான அன்பையும் நீ பெற்றுக்கொள். இந்த வாழ்க்கை எடுக்கின்ற அத்தனை